ஹாய் எல்லாருக்கும். நான் நவீனா ஃப்ரம் சேலம். இது நேற்று எடுத்த vlog தான். நாங்கள் வந்து பவானி போயிருந்தோம். சேலம்லேருந்து ஒரு 5:30 கிளம்பி 6:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். எங்கள் பாட்டிக்கு திதி கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். இது வந்துட்டு 3rd இயர். ஸோ லாஸ்ட் டைம் விட இந்த டைம் வந்து கூட்டம் சுத்தமாக இல்லை. லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒர்க்கிங் டே அப்படின்றனாலே என்னன்னு தெரில. ஸோ என்ட்ரு ஆகும்போதே நிறைய ஐயர் வந்து உங்களுக்கு என்ன பூஜை செய்யணும் அதுக்கான அமௌண்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு லாஸ்ட் இயர் செஞ்சவங்களோட கார்டு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களே திருப்பி சூஸ் பண்ணாங்க. ரேட் வந்துட்டு 2000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே கம்மி பண்ண சொல்லி கேட்டோம். பட் வந்து இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அரிசி கொஞ்சம் வந்து காய்கறி கொடுத்து இதை வீட்டில் சமைச்சு அங்கேயும் போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மற்ற பொருளையும் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. இங்கே ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு திரிவேணி சங்கமம், அதாவது இது வந்து ரொம்ப ஹோலி பிளேஸாக கன்சிடர் பண்ணுறனால இந்த ரிச்சுவலை வந்துட்டு இங்கே தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்க. ஆமாம், பாட்டி இறந்து 3 இயர்ஸ் ஆச்சு. நாங்கள் எப்போவுமே அவங்க மிஸ் பண்ணாத நாளே கிடையாது. ஸோ இது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணும்போது அன்றைக்கி வந்து அவங்களோட ஆத்மா வந்து நம்ம பூமிக்கு வரதை வந்து நம்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருந்துச்சு. ஆக்சுவலி நல்ல விஷயம் தான் இல்லையா? நம்ம ரூட்ஸை வந்து நினச்சி பார்க்குறது. அவங்களா இல்லாமல் நம்ம அப்பா அம்மா வந்திருக்க மாட்டாங்க, நம்ம அப்பா அம்மா இல்லாமல் நம்மளாம் வந்திருக்க மாட்டோம். அங்கே போனோன்னே இதெல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு இந்த மாதிரி பழம்லாம் போட்டு அம்மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி பிடிச்சி வைக்க சொன்னாங்க. இது பிண்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து பிடிச்சி வைக்க சொன்னாங்க. எங்கள் மம்மியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜைலாம் வந்துட்டு ஃபுல்லாகவே சான்ஸ்கிரிட்டில் தான் இருந்துச்சு. அவங்க சொல்ல எங்களையும் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா போயிட்டு அதை கரைச்சிட்டு திருப்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த கோயிலெல்லாம் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு நிறைய மேரேஜஸும் வந்து என்னால் நடந்ததை நேற்று பார்க்க முடிஞ்சுது. நேற்று முகூர்த்த நாள் அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உங்களோட பாட்டி இல்லை தாத்தாவை மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி பாட்டியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நேற்று ரொம்பவே வந்து அவங்க கூட இருந்த டேஸ்லாம் வந்து அதிகமாக ஞாபகம் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அங்கே போயிட்டு வந்துட்டு டைம் ஆனனால மினி டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விக்கியில் ஒரு இது பார்த்துருந்தேன். 83 ருப்பீஸு. இது நானும் அம்மாவும் வாங்கி சாப்பிட்டு அப்பா வந்து மார்னிங் சாப்பிடல. ஸோ அப்பா ஃபாஸ்டிங்கில் இருந்தனால அம்மா வந்து போன உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்துட்டு கார போண்டா, இனிப்பு போண்டா, 2 விதமான பொரியல், பருப்பு, நெய், அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் குழம்பு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு படைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்பா ஆஃபீஸ் பிரேக் 2 o'clock வந்திருந்தாங்க. அப்போ வந்து தேங்காய் உடச்சி இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சாரி, எனக்கு கொஞ்சம் பேட் த்ரோட் இருக்குது. ஒரு 3 டேஸாகவே லைட்டாக ஒரு மாதிரி தொண்டை கட்டின மாதிரி இருக்குது. மற்றபடி கோல்டு இல்லாமல் ஒரு மாதிரி தொண்டை இருக்குது. அதனால் வாய்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் போஸ்ட் பண்ணேன். எப்படியும் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்ன விஷயம்னா இன்னும் தேர்ஸ்டே போல் வந்துட்டு எங்கள் பாட்டியோட வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு சாப்பாடு போட்டு அப்புறம் பாட்டியோட கல்லறை இருக்கும் இல்லையா? ஸோ அங்கேயும் போய் எல்லோரையும் ப்ரே பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ரிச்சுவலும் வந்து தேர்ஸ்டே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் vlog எடுக்கலான்னு இருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். யாராச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் என்னோடய எடிட்டிங்கு, என்னோடய டைப் ஆஃப் கண்டென்ட்டை வந்து மாற்றிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நிறையவே ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்கவும் செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுள் இல்லை இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். பை பை. டேக் கேர் கைஸ்.